வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 23/6/2025 விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். மிதுன லக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 56 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு. கரணன் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 9:06 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:12 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:32 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 10:16 வரை கரசை, பின்பு இரவு 9:06 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்தயோகம், பின்பு பிற்பகல் 2:18 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிற்பகல் 2:18 வரை பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம், ஆவுடையார் கோவில் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் புறப்பாடு. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். திருத்தணிகை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்ப உற்சவம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட உங்களுக்கு என்ன தெளிவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாள் விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிரதோஷம், சிவராத்திரி இருக்குங்க. அப்போ இந்த பிரதோஷத்துலேயும் சிவராத்திரிலையும் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுவது உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடுங்க. அதே போல் பிரதோஷ காலங்களில் பார்த்தீங்கன்னா நாம் நாள்தோறும் சிவபெருமானை வணங்குகிறோம்ங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது உங்களுக்கு சிறந்த பயனை அளிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 2 முறை பார்த்தீங்கன்னா வளர்பிறை, தேய்பிறைகளில் இந்த திரையோதசி திதியில் பிரதோஷ தினங்கள் வருதுங்க. 13வது நாள். அப்போ இந்த நாளில் நீங்கள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் இந்த பிரதோஷ காலமாக கருதப்படுதுங்க. அப்போ இந்த நேரத்தில் பரமசிவனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா மற்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கையாக இருக்குங்க. பிரதோஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனான அந்த டைம் தான் பிரதோஷ நேரம்னு சொல்கிறாங்கங்க. அப்போ தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள், ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி அப்படின்னு ஒவ்வொன்றாக தோன்றுதுங்க. அப்போ லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொள்கிறாரு. மற்ற இந்திராதி பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திராதி தேவர்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறாருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அதன் கூடவே கொடிய விஷமான ஆழகால விஷமும் வெளிப்படுதுங்க. அப்போ இதை கண்டு பார்த்தீங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் அஞ்சி நடுங்குகிறாங்க. அப்போ உயிரை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உட்கொள்கிறாருங்க. தன்னுடைய கணவருடைய உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தளிர் கரங்களால் அவரை தொட விஷம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெஞ்சுக்குழியிலே நின்று விட்டதால் இறைவன் அன்றையிலிருந்து நீலகண்டன் ஆனாருங்க. அப்போ அந்த நேரம் தான் நமக்கு பிரதோஷ காலம் என்றும் வணங்கப்பட்டு வருதுங்க.
அப்போ சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருநடனம் புரிந்து காட்சி தருகிறாருங்க. அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க, அலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுகிறாங்க. திருமால் மிருதங்கம் வாசிக்க, இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறாருங்க. பிரம்மதேவர் தாளமிட, மற்ற முனிவர்கள் சித்தர்கள் யாவரும் பார்த்தீங்கன்னா கைலாயம் இறைவனை வணங்குகிறார்கள் என்பது ஒரு புராதன வரலாறாகவும் இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பின்பு பௌர்ணமிக்கு பின்பு என்று 2 பிரதோஷ நாட்களையும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடெல்லாம் நடைபெறக்கூடுங்க. அப்போ சிவனுக்கு பார்த்தீங்கன்னா பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின்பு தான் தீபாராதனைகள் எல்லாமே நடைபெறக்கூடுங்க. அப்போ இறைவனுடன் கூடவே பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் நடைபெறக்கூடுங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக நீங்கள் வாங்கி தரலாம். பின்பு அருகம்புல் பூ சாற்றிய பின்பு வில்வத்தால அர்ச்சனை செய்வது வழக்கம்ங்க. அப்போ நந்தி தேவரது தீபாதரணைக்கு பின்பு தான் மூலவரான லிங்கத்திற்கு தீபாதரணை எல்லாம் நடைபெறக்கூடுங்க. அந்த தீபாதரணையும் பார்த்தீங்கன்னா நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அப்போ பிரதோஷ காலகட்டங்களில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டுமுங்க. அன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை நீங்கள் பாராயணம் பண்ணுறது படிக்க வேண்டுங்க. அப்போ பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் முருகி 5 எழுத்து மந்திரமாகிய சிவாய நம என ஓதி வழிபட வேண்டுங்க. அதே போல தாங்க இந்த பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை பார்த்தீங்கன்னா 3 முறை வலம் வருவதை நம்மால் பார்க்க முடியுங்க. முதல் சுற்றில் செய்யப்படக்கூடிய வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படக்கூடிய திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டுங்க. அப்போ நமக்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி இந்த பிரதோஷ காலத்தில் ஈசையினை பிறையணிந்த ஒரு பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க நீங்கள் வழிபட்டீங்கன்னா வேற புண்ணியமே செய்ய வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த சிவராத்திரியும் பிரதோஷ நாட்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரங்க பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள், பயனற்ற மரங்களை வெட்டுவதற்கு மிக ஏற்ற நாள், ஹோமம் செயல்களை செய்வதற்கு மிக உகந்த நாள், கடன்களை அடைப்பதற்கு மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் இருப்பு என்று அதிகாலை 1:36 மணி முதல் 3:20 மணி வரை, ரிஷப லக்கணம் 3:21 மணி முதல் 5:22 மணி வரை, மிதுன லக்கணம் 5:23 மணி முதல் 7:38 மணி வரை, கடக லக்கணம் 7:39 மணி முதல் 9:46 மணி வரை, சிம்ம லக்கணம் 9:47 மணி முதல் 11:48 மணி வரை, கன்னி லக்கணம் 11:49 மணி முதல் 1:48 மணி வரை, துலாம் லக்கணம் 1:49 மணி முதல் 3:54 மணி வரை, விருச்சக லக்கணம் 3:55 மணி முதல் 6:05 மணி வரை, தனுசு லக்கணம் 6:06 மணி முதல் 8:12 மணி வரை, மகர லக்கணம் 8:13 மணி முதல் 10:07 மணி வரை, கும்ப லக்கணம் 10:07 மணி முதல் 11:50 மணி வரை, மீன லக்கணம் 11:51 மணி முதல் 1:31 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரையாக இருக்குங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான சில செயல்பாடுகள்லாம் இருக்குது, அதை செய்தீங்கனாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை,
2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹொரை. இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திர ஹொரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திர ஹொரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மாதாக்காரகன் மணக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சந்திர பகவான் தாங்க. வளர்பிறை காலத்தில் சந்திர ஹொரை ஒரு மிக நல்ல ஹொரையாக கருதப்படுதுங்க. திருமணம் போன்ற நிகழ்வுகள், அதே போல் சீமந்தம் போன்ற விஷயங்கள், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துற விஷயங்கள், பெண் பார்க்கிறது, பதவி ஏற்பது, புதிதாக வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு புதிதாக தொடங்குறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் சந்திர ஹோரையில் செய்யலாமுங்க. அதே போல் இந்த ஹோரைகள் காலத்தில் சுபகாரியங்கள் அனைத்தையுமே செய்யலாம். குறிப்பாக நீங்கள் பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக கொடுங்க. அப்போ வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது புனித யாத்திரையாக இருந்தாலும் சரி, பயணம் செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற ஹோரையாக இருக்குங்க. பிறரை சந்தித்து பேசவும் இந்த ஹோரையில் நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமைங்க. திங்கட்கிழமைனாலே சந்திரனுக்கு தொடர்புடைய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலுமே நீங்கள் வெள்ளை நிற உடைகள் அணிந்து கொண்டு சந்திரனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உற்சாகமாகவும் ஒரு புதிய அனுபவங்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் எல்லாமே தோன்றக்கூடுங்க. புதிய இடங்களுக்கு நீங்கள் பயணிக்க அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய நம்பிக்கையும் நேர்மறை சிந்தனையும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிக உற்சாகம் காரணமாக பார்த்தீங்கன்னா உடல் சோர்வுகள் ஏற்படலாம். குறிப்பாக நீங்கள் இடுப்பு அல்லது தொடை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உட்கொள்வது நல்லது. போதுமான ஓய்வெடுப்பதும் இன்றைய நாள் அவசியம்ங்க. அதே சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகா, தியானம் போன்ற நடைபயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பும் புரிதலும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் ஒரு சுமூகமான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுதுங்க. நீண்ட நாள் நீங்கள் பார்க்காத உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்கள் பற்றி நீங்கள் பேசலாம். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ எதிர்பார்த்த பணம் எல்லாம் சேரக்கூடுங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ சேமிப்பை நீங்கள் அதிகரிக்கலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துருங்க. பட்ஜெட்டுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதிர்ஷ்டத்தினுடைய கதவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது திட்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த வியாபார வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரலாம். அப்போ உங்களுடைய பேச்சு திறமையால் வெற்றி பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. புதிய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள தயங்க மாட்டீங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரங்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள், பயிற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிகவும் ஒரு சாதகமாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய
புதிய திட்டங்களை அறிவிக்க அல்லது பொது நிகழ்வுகளில் பங்கேற்க இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகளும் கிடைக்கக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ விளைச்சல் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குங்க. புதிய ஏதாவது விவசாய முறைகள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த விவசாய முறைகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், முயற்சி பண்ணலாமுங்க. அப்போ மண் வளத்தை பாதுகாக்க கொஞ்சம் முயற்சி கவனம் தேவைங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படுதுங்க. சுதந்திர உணர்வுடன் இருப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் கிடைக்க போகுது. அதே போல் உங்களுடைய பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டிருந்தீங்கன்னா அந்த திட்டமிடலாம் நடைபெறக்கூடுங்க. அதே போல் கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுதுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு ஆர்வமெல்லாம் ஏற்படுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டில் கல்வி கற்க வாய்ப்புகள் கிடைக்கலாமுங்க. போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணினா வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கலைப்பொருட்களின் மீது உண்டான ஆர்வங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் இன்றைய நாள் தீவிரம் காட்டுவீங்க. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று பிடிவாதமாகவோ அல்லது ஓய்வின்றி செயல்படுவதாகவோ உணர்வீங்க. பொறுமையுடனும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதிக வேலைகள் உங்களுக்கு காரணமாக எலும்பு அல்லது மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் உணவு உண்பதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் இன்றைய நாள் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. நடைபயிற்சி அல்லது யோகா போன்ற சில சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. மன அழுத்தத்தை குறைக்குங்க. நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், காதல், இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுவதில் நீங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டலாம். உங்களுடைய துணையுடன் மனம் விட்டு பேசுவது இன்றைய நாள் உறவை வலுப்படுத்துங்க. குடும்பத்தில் சில பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு முயற்சிகள் செய்வீங்க. உறவினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் நிதானமாக பேசுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க.
அப்போ நீங்கள் எதிர்பார்த்த பணம் எல்லாமே வந்து சேரலாம். சேமிப்பை அதிகரிக்க இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. நீண்ட கால நிதி திட்டங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு நிதி நிலைமைக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. புதிய திட்டங்களை செயல்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகலாம். பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கலாமுங்க. அதனால் உங்களுடைய அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குங்க. புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கொஞ்சம் தீவிரம் காட்டுவீங்க. பதவி உயர்வு, அதே போல் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் சற்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்குகள் எல்லாமே ஏற்படக்கூடும். பொறுமையான ஒரு அணுகுமுறை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. விளைச்சல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு பொறுப்புகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்பத்திலையும் சரி, நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா வேலையிலையும் சரி, உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும். வீட்டை சீரமைக்க அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதையெல்லாம் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருங்க. கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது பணிகளில் ஈடுபட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாக அமையக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளி வட்டாரங்களில் புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கால்நடை வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்துவாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு வித்தியாசமானதாகவும் உங்களுடைய சிந்திக்கக்கூடிய வகையிலும் இன்றைய நாள் அமையக்கூடுங்க. அப்போ புதிய கண்டுபிடிப்புகள் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், சமூக பணிகளில் குறித்த ஆர்வங்கள் எல்லாமே நீங்கள் காட்டுவீங்க. நண்பர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகவல்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சில சமயங்களில் சற்று தனிமையோ அல்லது சாதாரணமாக சிந்திப்பதில் தயக்கத்தையோ நீங்கள் உணரலாமுங்க. அப்போ உங்களுடைய சுதந்திர மனப்பான்மை இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க.
ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் சிறப்பு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிக மன அழுத்தம் காரணமாக நரம்பு பிரச்சனைகள் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் கால்வலி, இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளுங்க. போதுமான ஓய்வு எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நடைபயிற்சி, யோகா, தியானம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க. அதை மன அமைதியும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய உறவுகளில் சுதந்திரத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையுமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா புதுமையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் அமைதியும் சுமூகமான ஒரு சூழலும் இன்றைய நாள் நிலவக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். நண்பர்கள், உறவினர்களுடன் நேரத்தை நீங்கள் செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு சமமான ஒரு நிதி ஆதாரம் தாங்க காணப்படுது. திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவற்றை நீங்கள் சமாளிக்க தயாராக இருந்துக்கோங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் முன்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நன்கு ஆராய்ந்து பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் முடிவெடுப்பது மிக நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக அவசியம். நண்பர்களுடன் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லதாக இருக்குங்க. தொழில் வியாபார விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று புதிய சிந்தனைகள், கண்டுபிடிப்புகள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. கூட்டு முயற்சிகள் அல்லது குழு பணிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடும். உங்களுடைய புதுமையான அணுகுமுறைக்கு இன்றைய நாள் அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உருவாகலாம். சமூக வலைதளங்கள் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய புதுமையான அணுகுமுறையால் எல்லாத்தையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. குழு பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. அதே போல் உங்களுடைய சிந்தனைக்கும் திறனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரலாம். சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது உங்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியங்க. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே ஏற்படுது. புதிய திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். அதே போல் பொது நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல் நண்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமாரான பலன்களை தாங்க ஏற்படுத்தி தருது. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுலேயுமே கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. மண் வளத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீர் மேலாண்மைக்கு உண்டான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் சமூக சிந்தனையுடன் கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனம் செலுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் புதுமையான ஆராய்ச்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்வதும் என்ற ஆர்வம் காட்டுவீங்க. அறிவியல், தொழில்நுட்ப துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே இன்றைய நாள் குறைய காண்பீங்க. வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது யாரிடமும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். அதே போல் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க.
கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நாளாகவும் ஆன்மீக நாட்டம் கொண்ட ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய கற்பனை திறனும் உள்ளுணர்வும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையுடன் செயல்படுவீங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நிதர்சனத்தை விட்டு விலகி கற்பனை உலகத்தில் நீங்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் தெளிவு ஏற்பட வேண்டுங்க. அப்போ மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதான் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மன அழுத்தம் காரணமாக கால் மற்றும் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் போதுமான ஓய்வு எடுப்பது உங்களுக்கு மிக அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனதை அமைதிப்படுத்தணும்னா நீங்கள் தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் செய்யுங்க. அது உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். அதே போல் உப்பு காரமான சில விஷயங்கள் உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. வெளியிடங்கள்லையும் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. குடும்ப விஷயங்கள், காதல் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அன்பும் கருணையும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஆழமான ஒரு புரிதல்கள் உங்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படும். மூத்தவர்களுடன் நல்லுறவை பேணுவது முக்கியங்க. அப்போ உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சற்று இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தாங்க காணப்படுது. அப்போ திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆராய்ந்து முடிவெடுங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற செலவுகளை குறைப்பது இன்றைய நாள் அவசியங்க. தான தர்மங்களில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தொழில் வியாபார விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க நிலவுது. அப்போ கலை மற்றும் ஆன்மீகம் அல்லது சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. உங்களுடைய ஆழ்மனது பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதலை பின்பற்றலாமுங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள், கூட்டணிகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. எதையாக இருந்தாலும் சரி பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பது, செயல்படுவது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் தாங்க நிலவக்கூடுது. அப்போ உங்களுடைய படைப்பு திறனும் உள்ளுணர்வும் வெளிப்படக்கூடும். சக ஊழியர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை பேணுவீங்க. உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. மக்கள் மத்தியில் உங்களுடைய அனுதாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். பொதுநல பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக நல்லது. நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு பலன்கள் தாங்க காணப்படுது. அப்போ காலநிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனமுடன் இருந்தால் போதுங்க. புதிய விவசாய முறைகள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த தொழில்நுட்ப முறைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசில் உதவிகள் ஏதாவது நீங்கள் பெறணும்னு நினச்சிருந்தாலும் அதுக்குண்டான முயற்சிகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் முயற்சி பண்ணலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி உங்களுடைய இரக்க குணம் வெளிப்படக்கூடுங்க. அப்போ கலை அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் கற்பனை திறன் சார்ந்த விஷயங்கள்லையும் படிப்புகள்லையும் ஆர்வம் காட்டுவீங்க. கலை இலக்கியம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்க போதுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடினமாக உழைச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அப்போ நீங்கள் எதையுமே நீங்கள் முறைப்படி நடைமுறைப்படி நீங்கள் பண்ணுனீங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சக்ஸஸ் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்,
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட காலமாக நீங்கள் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவங்கள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அதிகார பணிகளில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் உங்களுடைய பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்புகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும் 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதிய எண்ணங்கள் எல்லாமே தோன்றக்கூடும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்ற நாளாக இருக்குங்க. அதே போல் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில சமயங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. பொறுமையை கடைபிடிப்பது உங்களுடைய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிக அவசியம்ங்க. அதிக வேலைப்பளு காரணமாக சில சோர்வு அல்லது மன அழுத்தம்லாம் ஏற்படலாம். தலைவலி, கண் எரிச்சல் போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவுகளில் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டுமுங்க. அப்போது உங்களுடைய துணையுடன் ஏற்படும் சிறிய கருத்து வேறுபாடுகளை அன்புடன் நீங்கள் பேசி தீர்க்க ஒரு முயற்சிகள் எடுக்க வேண்டுமுங்க. குடும்பத்தில் அமைதியை பேண விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அவசியம் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அப்போ உறவுகளை மேம்படுத்த சில முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமைகளில் சற்று ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு காணப்படுங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது மிக நல்லது. சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிர்வாகத்தில் உங்களுக்கு கூடுதல் கவனம் இன்றைய நாள் தேவைப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாமுங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவை பேணுவது மிக அவசியம். வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் புதிய பொறுப்புகளை ஏற்கவும் நல்ல வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது மிக முக்கியமுங்க. கடினமான பணிகளை கூட நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சற்று ஒரு சவாலான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய சாகுபடி முறைகளை எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். விளைச்சலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காண உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு அவசியம்ங்க.
பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பானதாக இருக்குங்க. அப்போ குடும்பம் மற்றும் பணிகள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சமநிலையை பேணுவது முக்கியமுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாள் கிடைக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நல்ல ஆர்வங்கள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது, அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுவது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதே போல் உங்களுடைய கணவர் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தோடு செயல்படுங்க. அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேவைகளை அறிந்து வாக்குறுதிகளை அளிப்பது மிக நல்லதுங்க. உங்களுடைய பயணத்தால் சில பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் ரீதியான சில விஷயங்களில் உயர்வு பற்றிய செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தனம் பொருள் சேர்க்கை இது எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் புதனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ள கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு அவசியம் தேவைங்க. அப்போ உங்களுடைய மனதில் நிதானமும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு யோசித்து செயல்படுவது மிக நல்லதுங்க. அப்போ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று சோம்பலாகவும் இன்றைய நாள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ குறிப்பாக உடல் சோர்வு, தசைவலி இதெல்லாம் ஏற்படலாமுங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உண்பது, போதுமான ஓய்வு எடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு அவசியமுங்க. அதே போல் நடைப்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான சில லேசான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய உடம்புக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மன அமைதிக்கு தியானம் செய்வதும் மிக நல்லதுங்க. காதல், குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று காதல் உறவுகளில் நீங்கள் உங்களுக்கு அன்பும் புரிதலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் இனிமையான தருணங்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. சிறிய கருத்து வேறுபாடுகளும் கூட பார்த்தீங்கன்னா அன்புடன் நீங்கள் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிதிநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ வருமானங்கள் கிடைக்கலாம். அதே போல் சேமிப்பை அதிகரிக்க இது ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. நீண்ட கால முதலீடுகள் பற்றி ஒரு சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டணிகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க.
இப்போ வியாபாரத்தில் புதிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதானமான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு சூழல் தான் இன்றைய நாள் வேலைகளில் நிலவுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் சாதகமாக உங்களுக்கு அமைச்சுக்கலாமுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மிக அற்புதமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்த முயற்சி செய்யலாம். நீர் மேலாண்மையிலும் பயிர் பாதுகாப்பிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. அரசு உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் அமைதியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகம் காணப்படும். கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட இது இன்றைய நாள் ஒரு நல்ல நாள்னே சொல்லலாமுங்க. கல்வி விஷயங்களில் அதாவது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. கடினமான பாடங்களை புரிந்து கொள்வதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள்னே சொல்லலாமுங்க. ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்க போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தினா வெற்றி பெறலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய கடன்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிலுமே இன்றைய நாள் துணிச்சலுடன் செயல்படுவீங்க. முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலைகள் எல்லாமே அமையக்கூடுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் புதனும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் நிறைந்ததாகவும் சமூக பிணைப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடுதுங்க. அப்போ உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து காணப்படும். நீங்கள் பல புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் புதிய தகவல்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பல பணிகளை நீங்கள் ஒரே நேரத்தில் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வரலாமுங்க. அதிகமாக யோசிப்பதை தவிர்த்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒதுக்குவது நல்லதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கிய விஷயங்களில் இன்றைய நாள் கவனம் செலுத்துவது மிக நல்லதுங்க. அதிக வேலைப்பளு இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் காரணமாக சில நரம்பு விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. போதுமான ஓய்வு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் சரியாகிருங்க. மன அமைதிப்படுத்துவதற்கு சில பயிற்சிகளை மேற்கொள்வது மிக நல்லது.
காதல் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று காதல் உறவுகளில் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. அப்போ பேச்சில் நிதானமாக இருங்க. உங்களுடைய துணையுடன் வெளிப்படையாக பேசுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து தவிர்க்கலாமுங்க. அப்போ குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவ நீங்கள் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வருங்க. அப்போ அன்பும் புரிதலும் இன்றைய நாள் உங்களுக்கு உறவுகளை வழிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நிதி நிலைமையில் சற்று ஏற்ற இறக்கங்கள் தாங்க காணப்படுது. அப்போ எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ தேவையற்ற செலவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. வரவு செலவு திட்டத்துடன் நீங்கள் செயல்படுவது அவசியமுங்க. அப்போ புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க. நிதானமான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு நிதி இழப்பை தவிர்க்க உதவுங்க. அதே போல் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று புதிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவுத்திறன் பேச்சு திறமையால் இது எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ கூட்டாளிகளுடன் நீங்கள் வெளிப்படையாக பேசுவது நன்மை பயக்குமுங்க. வேலை விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைப்பளு அதிகமாக இருக்கலாமுங்க. அப்போ பல பணிகளை ஒரே நேரத்தில் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வருமுங்க இன்றைய நாள். அப்போ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களுடன் நீங்கள் சுமூகமான உறவை பேணுவது மிக நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மையில் நல்ல கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு பேச்சுக்கு அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. அப்போ எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. விவாதங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. விவசாயிகளுக்கு இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ புதிய பயிர்களை பயிரிட கொஞ்சம் திட்டமிடுங்க. பூச்சி தொல்லை அல்லது இயற்கை இடர்பாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கவனமாக இருங்க. அரசு சலுகைகள் அல்லது புதிய தகவல்களை பெற கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொள்ளலாமுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பான நாளாக இருக்க போகுதுங்க. பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருதுங்க. அப்போ சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படும். அப்போ உங்களுடைய பேச்சாற்றலால் அனைவரும் கவருவீங்க. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. குழு விவாதங்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபட இது இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவர்களாக இருந்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரவுகளால் சில சேமிப்புகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை இன்றைய நாள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சமூகம் சார்ந்த பணிகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. இணையம் சார்ந்த பணிகளில் ஒரு புதிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. தொழிலில் ஒரு அபிவிருத்திக்கான ஒரு சூழலும் ஏற்படுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும்,
களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் புதனும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சற்று உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய மனது சற்று அலைபாய் கூடுங்க. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்தால் கூட அவற்றை நிதானமாக அணுகுவது மிக நல்லதுங்க. உங்களுடைய உள்ளுணர்வுக்கு மதிப்பளித்து செயல்படுங்க. மன அமைதிக்கு வழி தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மன அழுத்தம் காரணமாக சில உடல் சோர்வுகள் எல்லாமே ஏற்படலாம். குறிப்பாக நீங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஜலதோஷம் வரக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியான நேரத்தில் உணவு உண்பது மிக நல்லது. போதுமான ஓய்வெடுப்பது மிக அவசியம்ங்க. அப்போ மனதை அமைதிப்படுத்த சில யோகா தியானம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் காதல் குடும்பம் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் நல்ல அன்பும் அரவணைப்பும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் அழகான ஒரு புரிதல்கள் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளும் கூடங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீங்க. சுப நிகழ்ச்சிகளில் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். உணர்ச்சி வசப்படுவதை இன்று நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு நிலையத்தாங்க காணப்படுது. திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாக காணப்படுது. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. பெரிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு யோசித்து முடிவெடுப்பது மிக நல்லதுங்க. அப்போ சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. எதிர்காலத்திற்கு இதெல்லாம் நல்லதுங்க. வரவு செலவு திட்டத்தில் கொஞ்சம் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் தொழில் வியாபார விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அல்லது கூட்டணிகள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியான ஒரு சூழ்நிலைகள் தாங்க உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய பணிகளை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களுடன் ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உங்களுடைய வேலைகளில் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுதாபம் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. புதிய திட்டங்களை அறிவிக்க ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ விளைச்சல்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் புதிய பயிர் சாகுபடி முறைகளை நீங்கள் முயற்சி பண்ணலாமுங்க. நீர் மேலாண்மை இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அரசின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடுங்க. உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் காட்டுவீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவர்களாக இருந்தீங்கன்னா கடின உழைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுங்க. அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பது மிக அவசியம்ங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு ஒரு மேன்மைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சங்கீதம் மற்றும் எழுத்து தொடர்பான சில பணிகளில் உங்களுக்கு புதுவிதமான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மனதில் இருந்து வந்த சில சோர்வுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வேலையாட்களை திறமைக்கு ஏற்ப நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. அதே போல் மனதில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கள் இன்றைய நாள் புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அமைதி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் புதனும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அப்போ மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன்களும் இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வேலைகள் அனைத்திலுமே ஒரு நேர்மையான அணுகுமுறையுடன் செயல்படுவீங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிடிவாதத்தை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிக வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு சில உடல் சோர்வுகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முதுகு வலி இல்லைனா செரிமான கோளாறுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உண்பது, ஒரு போதுமான ஓய்வு எடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு மிக அவசியம்ங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் அன்பும் புரிதலும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆளுமை சற்று அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதானமாக இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காண வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடுங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இது இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சேமிப்புகளை அதிகரிக்கலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பட்ஜெட்டுடன் நீங்கள் செயல்படுவது மிக நல்லதுங்க. நிதி நிர்வாகத்தில் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இன்றைய நாள் உங்களுக்கு வெளிப்படக்கூடுங்க. அப்போ தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க நிலவக்கூடுது. புதிய ஒப்பந்தங்கள் அல்லது ஏதாவது திட்டங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடுங்க. உங்களுடைய தலைமை பண்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க. பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ துணிச்சலுடன் செயல்படுங்க. வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் திறம்பட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புதிய பொறுப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களுடன் ஒரு நல்லுறவை பேணுவீங்க. அதே போல் உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடுங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ விளைச்சல் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அரசின் உதவிகள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியானதாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இன்றைய நாள் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் சாதகமாக ஆகக்கூடுங்க.
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்தாலே போதும், உங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் மிக சிறப்பாக அமையக்கூடும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அரசு வழியில் ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால தாங்க பெரியோர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். ஆலோசனைகள் உங்களுக்கு மிக சிறப்பை தருங்க. அதே போல் சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் திட்டமிடக்கூடிய திறனும் உங்களுக்கு நுணுக்கமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய திறனும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு இது ஒரு சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அதனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதிக விமர்சனங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மன அழுத்தம் காரணமாக உங்களுக்கு செரிமான கோளாறுகள் அல்லது நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உண்பது அதுபோல் போதுமான ஓய்வு எடுப்பது இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அவசியமாக இருக்குங்க. அப்போ நடைபயிற்சி, யோகா இது போன்ற உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது உங்களுக்கு உடம்புக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல், குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு புரிதல்கள் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுவதன் மூலம் உங்களுடைய உறவுகள் இன்றைய நாள் வலுப்படக்கூடுங்க. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு நிறையாக காணப்படுது. அவற்றை நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் அன்புடன் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவது மிக அவசியம். விட்டு கொடுத்து போவது மிக நல்லதுங்க. வேலைகளில் சற்று மும்மரமாக இருப்பீங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதுங்க. அப்போ எதிர்பார்த்த பணங்கள்லாம் வந்து சேரலாமுங்க. சேமிப்பை அதிகரிக்க இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுங்க. புதிய முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க. தேவையற்ற செலவுகளை எல்லாம் குறைச்சி கொள்ளுங்க. அதே போல் பட்ஜெட்டுடன் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடுதுங்க. அப்போ புதிய திட்டங்களை செயல்படுத்த ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இன்றைய நாள் நிச்சயம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. அதே போல் நிதானமான மற்றும் துல்லியமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும்
நீங்கள் உங்களுடைய திறமைகள் வைத்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய பகுத்தாய்வு திறன்கள் எல்லாமே வெளிப்படக்கூடும். சக ஊழியர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை பேணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதே போல் உங்களுக்கு வேலைக்கு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்மதிப்பு ஏற்படக்கூடும். புதிய திட்டங்களை எல்லாமே நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் உங்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். வீட்டை அழகுபடுத்தக்கூடிய அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே காட்டுவீங்க. ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு சார்ந்த சில பணிகளில் நீங்கள் ஈடுபட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் வரவுகளால் உங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசு வழியில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய சொத்து வாங்கக்கூடிய செயல்பாடுகளில் நல்ல ஒரு லாபங்களும் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகுதுங்க. உணவுத்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்பட காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எந்த செயலையுமே முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இன்றைய நாள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகவும் சாதகமான அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய மனதில் அமைதியும் இணக்கமான ஒரு சூழலும் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிலவக்கூடும். அப்போ உறவுகளை மேம்படுத்துவதிலும் பார்த்தீங்கன்னா சமரசப்படுத்துவதிலும் உங்களுடைய திறன்கள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க. அழகியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் காட்டுவீங்க. சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாமுங்க. அப்போ முடிவெடுப்பதில் சற்று தாமதங்கள் எல்லாம் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. மன அழுத்தம் காரணமாக சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது இடுப்பு வலி போன்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் நீங்கள் உணவு உண்பது, வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் உங்களுக்கு அவசியமுங்க. அதே போல் காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய உறவுகளில் அன்பும் புரிதலும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய துணையுடன் இனிமையான தருணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பேணி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க.
அப்போ உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட அன்புடன் கையாள வேண்டிய ஒரு நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் எல்லாமே வந்து சேரலாம். புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ சேமிப்புகள் அதிகரித்து காணப்படும். ஆடம்பர செலவுகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. பட்ஜெட்டுடன் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. நிதி நிர்வாகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனையும் தேவைப்படுதுங்க. தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ புதிய ஒப்பந்தங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணிக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கக்கூடுதுங்க. அதே போல் உங்களுடைய பேச்சு திறமையால் இன்றைய நாள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தால் கூட திறம்பட சமாளிப்பீங்க எளிதாக. அதே போல் உங்களுக்கு இணக்கமான அணுகுமுறைக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல பெயர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சக ஊழியர்களுடன் நல்லுறவை எல்லாம் பேணி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரங்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ புதிய பொறுப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாமே கிடைக்க போகுது. பொதுநல பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பொதுமக்களிடம் ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. விவசாயிகளுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விளைச்சல் மிக சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குடும்பத்திலையும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய பணிகள்லையும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு சமநிலையான ஒரு அணுகுமுறை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அதற்கு அழகுபடுத்தக்கூடிய சில நல்ல ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செய்வீங்க. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடனும் இருப்பது இன்றைய நாள் நல்லது. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நல்ல ஆர்வங்கள் காட்டுவாங்க. அதே போல் குழு விவாதங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட்டு படிப்புகளில் ஈடுபட ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் மிகவும் ஒரு சாதகமான நாளாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டாளிகளுடைய சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். சமூக பணிகளில் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளிப்படையான உங்களுடைய குணத்தினால பார்த்தீங்கன்னா மதிப்புகள் உயரக்கூடுங்க. நண்பர்களுடன் தொலைதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழக்க வழக்கங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் சூரியன், குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிந்தனையும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் விடாமுயற்சியினுடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய மனது ஆழ்ந்த சிந்தனைகளில் ஈடுபடக்கூடுங்க. மறைக்கப்பட்ட உண்மைகளை அல்லது சிக்கலான சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. அப்போ சில சமயங்களில் உங்களுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. நிதானமாக செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் கவனமாக இருங்க. மன அழுத்தம், உடல் சோர்வு, தூக்கமின்மை இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதனால் குறிப்பாக தசை வலி, கீழ் முதுகு வலி இதெல்லாம் வரக்கூடுங்க. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. மன அமைதிக்கு தியானம், யோகா போன்ற செயல்பாடுகளை செய்வது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. காதல், குடும்பம் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆழமான புரிதலும் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு அன்பும் தான் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசுவீங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அவற்றை தீர்க்க இது ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உறவினர்களின் மீது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கறை வெளிப்படக்கூடும். சிறிது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதை எளிதாக கையாளுவதில் இன்றைய நாள் நீங்கள் கைதேர்ந்தவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி ஆதாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிக அவசியம்ங்க. தொழில் வியாபார விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று வியாபாரத்தில் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படலாமுங்க. அதனால தாங்க உங்களுடைய விடாமுயற்சியால் அவற்றை எளிதாக கடந்து வருவீங்க. ரகசிய திட்டங்கள், அதில் புதிய ஆராய்ச்சிகள் ஏதாவது ஈடுபடுவதற்குண்டான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் இது கிடைக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இப்போ வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக பேசுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகவே இருக்கலாமுங்க. அப்போ சிக்கலான பிரச்சனைகளை கூட நீங்கள் தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அப்போ உங்களுடைய விடாமுயற்சியும் ஆராயவும் கூடிய திறனும் பார்த்தீங்கன்னா வெளிப்படக்கூடுங்க. சக ஊழியருடன் நல்லுறவை பேணுவது மிக அவசியம். புதிய பொறுப்புகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று ஒரு சவாலான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கங்க. அப்போ மறைக்கப்பட்ட ஏதாவது தகவல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. பொதுமக்களுடைய நம்பிக்கையை பெற நீங்கள் கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டுங்க. நிதானமாக செயல்பட்டு நிலைமையை நீங்கள் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமாரான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொள்ளுது. அதனால் பூச்சி தொல்லைகள், காலநிலை மாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய விவசாய முறைகள் அல்லது தொழில்நுட்ப விஷயங்களில் கொஞ்சம் ஒரு உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு ஆழமான ஒரு சிந்தனையுடனும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலையும் சரி உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா சக்தி வெளிப்படக்கூடுங்க. மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதையெல்லாம் அறிந்து கொள்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. பெண்கள் இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வேலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கல்வி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள், ஆழ்ந்த படிப்புக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போது கடினமான பாடங்களை நீங்கள் எளிதாக படித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதை எல்லாமே நீங்கள் பகுப்பாய்வு பண்ணி உங்களுடைய திறன்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளும் சொல்லலாமுங்க. அப்போ போட்டித் தேர்வுகளாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெற்றி கொள்வீங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீங்க. வியாபார அபிவிருத்திக்கான சில உதவிகளும் சிலருக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் புதுவிதமான பொருட்கள் வாங்குவதில் கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சமூக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு கீர்த்தியும் உண்டாகக்கூடுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.